இன்னொரு வாசிய சாலை மாதிரி ஒரு சைட்லையும் மற்ற ஒரு சைடில் கரம் போட்டு எடுத்தது விளையாடக்கூடிய மாதிரி கிளாஸ் கூடிய மாதிரி 2 மாடி பில்டிங் வந்து அடிப்போம் மாதிரி என்ன அந்த 10 மில்லியன் 4 மில்லியன் தான் மேக்ஸிமம் தரக்கூடியா இருக்கு நம்ம எல்லா இடம் கூடுதலாக வேணும். அப்போ அதில் அடி ஒரு பேஸ்மெண்ட் மட்டும் போடுவோம் மட்டும் பிளான் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு பிஓபி ப்ரிப்பேர் பண்ணி தர மாதிரி இல்லை. ஒரு 2 மாடிக்கு கூறிட்டு டவுன் ஃப்ளோருக்கு மட்டும் ஒரு 40 லட்சத்துக்கு இல்லை தச்சமே மாதிரி 50 லட்சம் போனால் பரவாயில்ல 40 நான் தரேன் மிச்சம் ஒரு 10 லட்சம் இப்போ ஒரு அதுக்கு ஒரு நீங்கள் ஒரு கமிட்டி ஒன்றை ஃபோன் பண்ணி எங்களுக்கு தாரீங்க ஏஜென்ட் என்னன்னா 21 நான் நேஷனல் பிளானிங் டிபார்ட்மெண்ட் என்பிடிக்கு அனுப்புறதுக்கு அப்போ எங்களுக்கு கொஞ்சம் பல்லு தாரீங்களா அரை ஆள் கண்டாக்ட் எடுத்து போட்டு கொஞ்சம் லாங் டேர்மாக சிந்திச்சு கொஞ்சம் கார் பார்க்கிங் அடிக்கக்கூடிய மாதிரி அப்படி கொஞ்சம் பிளான் பண்ணிங்கன்னா நல்லா என்னண்டா நாளைக்கு ரோட்டுகள் பெருப்பிச்சு கொண்டு போய்ட்டு திருப்பி முழுக்கடை இடிக்க வேண்டி வரும். இப்போ 4 பைசைக்கிள் விடக்கூடிய மாதிரி வாஷ் ரூம் இருக்கக்கூடிய மாதிரி கீழே மேலே பாத்ரூம் இருக்கக்கூடிய மாதிரி பின்னுக்கு 2 பாத்ரூம் அந்த மாதிரி இந்த வெளியால் பாத்ரூம் கட்டாங்கன்னா அட்டாச் பாத்ரூம் மாதிரி தூர நோக்கா கொஞ்சம் செஞ்சுட்டு ஒரு பிஓக்கு வந்து டோட்டல் காஸ்ட் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ இந்த கீழே போகிறதே நான் 40 எடுக்கிறேன். ஒரு 25 தலைமுறை வழக்குதில் அதான் சிறுதுளி தான் பெருவெள்ளம். அதை மாதிரி நாங்கள் இப்போ கொஞ்சம் முதலாக இதை கட்டி எழுப்புவோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் எப்படியும் எங்களோட புலம்பெயர் மக்கள் ஆரோக்கியம் நாங்களும் ஒரு சின்ன உதவியை கேட்டு எங்களோட சின்னங்கிட்ட 10,000 20,000 மட்டும் சேர்த்து அப்படி ஒரு இதை செய்வோம். அப்போ அந்த இன்ஜினியர் ஒரு பிஓகே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. நான் அதை கொடுத்த உடனே அனுப்பணும் 21 ரூபா கொடுத்தேன் இந்த ஃபைனான்ஸ் ஏதுங்க சார் சர்வர் பிளான் இருக்கு. அப்போ அவன் இதில் இருக்குதான் இந்த துண்டுக்கு மட்டும் சர்வர் அளந்த விதம் அப்புறம் அந்த உறுதி நம்பர் போடணும் சோழவரி நம்பர் எல்லாம் போடுவோம் அப்போ இருக்கு சோழவரி ஒன்றும் அதில் காய்ச்சி எடுத்தீங்கன்னா சரி அதெல்லாம் தான் உங்களுக்கு காசு இல்லை ஆகும். அதே சேவை பிளான் இல்லாட்டி அவர்கிட்ட பிஓகி வராட்டி அப்ரூவல் வராது. என்ன இடம் இந்த இடத்துக்கு பேர் சிவன் கோயில் அடியில் இந்த சமசமயத்துக்கு ஏதாவது பேர் இருக்கா? சிவன் விளையாட்டுக்கலாம் அப்ரூவ் பண்ணி வந்துச்சுன்னு சொன்னா நாங்கள் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு நீங்கள் இல்லை இந்த வருஷத்துக்குள்ள செலவழிச்சிருவோம். இல்லாட்டி காசு போயிடும். சரிதானே? இல்லாட்டி இந்த வருஷம் நாங்கள் இதை எடுக்கிறோம். முதல்ல இதை போட்டு இப்படி ஒரு டிஎஸ் ஆஃபீஸில் போய் கதைச்சு இதுக்கான புதிய ஒரு இதங்களுக்கு ஒரு பண்ண வந்திருக்கு. இதை ஏதாவது ஒரு இது செய்யலாம். டிஎஸ் என்னோட கதைச்சவர் நான் நீங்கள் டிஎஸ் சொல்லுங்க நான் வந்து பார்த்துக்கலாம். இதுதான் அந்த அதனால தான் சார் இப்படி வந்து பார்த்தேன் சாரோட தள்ளி போட்டு இதுக்கான எங்களுக்கு ஒரு இதோட வேறு தானே இப்போ நாங்கள் சும்மா எல்லாரும் குடும்பம் இருக்கு இந்த ஏரியாவில் இதுக்கு மேக்ஸிமம் சும்மா நோமலாக பார்த்தாலே 150 குடும்பம் கூட சும்மா 450 பேர் பயனாளி கூட 450 பயனாளிகள் இதில் பயன்படுத்தணும். இதுக்காக எல்லா கோயிலும் இருக்கு. அம்மன் சிவன் பிள்ளையார் வைரவர் எல்லாம் சுத்த வரை இருக்கு. இப்போ சகல வசதியும் என்ன செய்கிறேன். சரி நான் இப்போ அடுத்த என்ன செய்யணும்னா நான் டிஎஸோட காய்ச்சிட்டு அவருக்கு அதை ஃபோர்ட் பண்ணுறேன். நான் ஃபோர்ட் பண்ணுறேன். அது எங்களை ஒரு 1 மந்த்தில் அப்ரூவல் வந்து அந்த 1 மந்த் 1.5 மாதத்துக்குள்ள நீங்கள் சேவை பிளான் ஏதாவது பிளான் பண்ணி காய்ச்சி எடுத்துட்டீங்கன்னா வேலையை தொடங்கிடலாம். அந்த விஷயங்கள்ல காசுண்டே எந்த பேரில் காசு சொன்னாலும் பெறாது. காசு வாரது வந்து அரசாங்க அதிபர் அதில் 40 லட்சம் 40 லட்சம் டிஎஸ் காசை வச்சு கொண்டு இருப்பேன். இதெல்லாம் ஓகேனா தான் நாங்கள் கட்டுறோம். இல்லாட்டி அந்த ஒரு வருஷத்துக்கு இல்லை ரிட்டர்னாக போயிடும். சரி சந்தோஷம் எனக்கு சந்தோஷம்.